வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பாஜக கிளை சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஒட்டன்சத்திரம் செக் போஸ்டில் துவங்கிய ஊர்வலத்தை கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் துவக்கி வைத்தார். மாவட்ட தலைவர் ஜெயராமன் முன்னிலை வகித்தார். ஊர்வலத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமலைசாமி, முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் தாராபுரம் சாலை தியேட்டர் பகுதியில் நிறைவடைந்தது. மாவட்ட பொதுச் செயலாளர் லீலாவதி நன்றி கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அழகர் கோயில் ரோட்டில் உள்ள ஹோட்டல் தமிழ்நாட்டில் தகவல் தொழில் பணி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ ஆகியோர் துவக்கி வைத்தனர். இப்ப ரத்த தான முகாம் தம்பி ஒரு எண்ணிக்கை சொன்னார் பாருங்க. இப்ப நான் ஒருத்தர் கேட்டேன் டாக்டர்கிட்ட, இப்போ ஒரு யூனிட் ரத்தம் வந்து 4 உயிர்களை காக்குமா. அப்படிப்பட்ட நல்ல இந்த இரத்த தான முகாமை நடத்துகிற இளைஞர்களை இன்னைக்கு டாக்டர்கள், இங்கே உள்ள இருக்க டாக்டர்கள் பாராட்டுகிறார். இது நான் சொல்ல அரசு ஆஸ்பத்திரியிலிருந்து ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் இதை கொடுத்துருக்காங்க. வேற தனியார் கொடுக்கல, ஜிஹெச்சு கொடுத்து இதன் மூலமாக நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு வருகிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இதை நடத்துகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆடை வெட்டி கறி போட்டு பிரியாணி போட்டு நடத்துகிற விழா, அந்த மாதிரி விழாவில் இது உயிர் காக்கிற விழா. இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக பீர் பாட்டில் பிராந்தி பாட்டிலோட கூட்டம் வருது. இங்கே பாருங்கள், யாரும் ரத்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும். இன்னைக்கு தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலமற்ற தியாகிகள், எதற்கும் துணிந்தவர்கள், மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்குத்தான், இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற எடப்பாடியாருக்குத்தான் எங்களுடைய ஆதரவு என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க. அதற்கு தம்பி ராஜ் சத்தியன் வழிவகுத்திருக்கிறார். இதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா? நிகழ்ச்சியை பற்றி சரி, இதை பற்றி பேசுனா, மற்றதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அதனால நன்றி, வணக்கம். திருவாரூர் நகர பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ கணேஷ். இவர் தனக்கு சொந்தமான இடத்தின் அளவு குறைந்துள்ளது என்பதால் இடத்தை அளந்து கொடுக்க வருவாய் ஆய்வாளர் ஜான் டைசன் என்பவரிடம் மனு அளித்தார். இடத்தை அளக்க வருவாய் ஆய்வாளர் ஜான் டைசன் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். செல்வ கணேஷ் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 15,000 ரூபாயை செல்வ கணேஷ் வருவாய் ஆய்வாளரிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜான் டைசனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை கூவச்சோலை வீரப்பன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது. இவர் தனியார் பள்ளி காவலர். இவர் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் 55 வயதான மனைவி மைமூனா வீட்டில் இருந்தார். டியூட்டி முடிந்து மாலை 6 மணிக்கு முகமது வீடு திரும்பினார். வீட்டின் சமையல் அறையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மைமூனா உயிரிழந்து கிடந்தார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை காணவில்லை. போலீஸ் விசாரணையில் நகைக்காக மைமூனா கொலை செய்யப்பட்டது உறுதியானது. தேவாலா டிஎஸ்பி ஜெயபாலன் தலைமையிலான போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அவ்வப்போது மழையும் வெயிலும் மாறி மாறி வருகிறது. இன்று பகல் 12:30 மணியளவில் குன்னூர் கோத்தகிரி சாலை வட்டப்பாறை அருகே யூகலிப்டஸ் மரம் விழுந்தது. இதனால் மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து சுற்று வட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த அரசு துறை ஊழியர்கள் மரத்தை மின்னல் வேகத்தில் வெட்டி அகற்றி சீரமைத்தனர். இதனால் 45 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் மின் கம்பிகளை சரி செய்ததால் 1 மணி நேரத்திற்கு பின் மின் விநியோகம் சீரானது. வண்டி ஆஃப் பண்ணு.
பீகாரைச் சேர்ந்தவர் தனஞ்சய் திவாரி, இவரது மனைவி ரீனா தேவி. இவர்கள் பிழைக்க வழி தேடி கடந்த 2019ஆம் ஆண்டு குடும்பத்துடன் சென்னை பல்லாவரம் பகுதியில் வேலைக்காக வந்தனர். தனஞ்சய் திவாரி பில்டிங் வேலை செய்கிறார். மனைவி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவர்களது இரண்டாவது மகள் ஜியா குமாரி. இவர் பல்லாவரம் கவுல் பஜார் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் ஜியா குமாரி 500க்கு 467 மதிப்பெண் பெற்றார். தமிழ் பாடத்தில் 100க்கு 93 மதிப்பெண் பெற்று அசத்தினார். தமிழ்னு ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் இருந்தது. பிகாஸ் அந்த லாங்குவேஜ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ தெரியாதுன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ அதுக்காக பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி இந்த லாங்குவேஜ்ல நீ எஃபர்ட் பண்ணிட்டு மார்க் வாங்கணும். பிகாஸ் 10th வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் டவுன் ஆயிடுச்சுன்னா டோட்டல் டவுன் ஆயிட்டுரும் உங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது. ஹிந்தியை விட ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது எனக்கு தமிழ். பிகாஸ் அந்த தமிழ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன், சொல்றேன் அந்த லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சொசைட்டி அண்ட் சிப்ளிங்ஸ் கலீக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கேயோ போகனாலும் அவங்களும் தமிழ்ல பேசுறாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து பேசுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. பிகாஸ் ஒரு சில்லி வேர்டு இருக்கும், அந்த சில்லி வேர்டுக்கு மிஸ் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கூச்சமா இருக்கும் எனக்கு. ஸோ அதாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வேர்டுக்கு மீனிங் சொல்லி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் வந்து தமிழ்ல 93 மார்க் எடுத்தேன், இங்கிலீஷ்ல வந்து 99, மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து 89, சயின்ஸ்ல 87, சோசியல் சயின்ஸ்ல வந்து 99 மார்க் எடுத்தேன். டோட்டல் வந்து 467. தமிழ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு அந்த திருக்குறள் நம்மளுக்கு சொல்லும். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் எப்படி நம்ம வாழணும். அதுல வந்து எனக்கு முக்கியமா பிடிச்ச திருக்குறள் வந்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை புகுத்தி விடும். அது வந்து அந்த விடாமுயற்சி சொல்லும் அந்த குறள். எனக்கு எப்படி நான் ஹிந்தில இருந்து தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த விடாமுயற்சியோட தான் நான் இப்போ தமிழ்ல மார்க் வாங்கினேன். என்னுடைய எதிர்கால ஆசை வந்து பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு டாக்டர் ஆகுறதா.